அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இருந்தால் இவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய, கேட்டது எல்லாம் அந்த வரம் தரக்கூடிய அற்புத நேரம்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்ங்க. பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கான வழிபாடுகள் தான். ஆனால் இந்த முறை அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கிறதுனால நமக்கு ரெட்டிப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு, என்னெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும், மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கணும், ஒரு விஷயங்கள் எங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நமக்கு நன்மை தருகின்ற உங்களுக்கு எது நியாயமான விஷயங்களோ கோரிக்கைகளோ அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் கிட்ட நம்ம சமர்ப்பித்தாலே போதும். நிச்சயமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் நம்ம அந்த பகவான் கிருஷ்ணருடைய அருளால் நம்ம வேண்டுகின்ற எல்லா விஷயங்களுமே அப்படியே நமக்கு நடக்குங்க. இதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரகசியமே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் 28வதாக இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்மமான நட்சத்திரம் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1 பாதம் மற்றும் 2வது பாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரமானது இதனுடைய ஸ்தானம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்திலே இந்த நட்சத்திரத்துடைய மகிமை இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த இதிகாசத்துடைய நம்ம கதைகள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா எப்பயுமே இது மாதிரி புராண கதைகளை நம்ம திருப்பி கேட்க கேட்க நமக்கு கண்டிப்பாக, அதுவும் இந்த மகாபாரத கதையை நம்ம கேட்டாலே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க. மகாபாரதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரத்துடைய பெருமையை எப்படி சொல்கிறாங்கன்னா, குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாராம். அந்த நேரத்தில் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன். அவருடைய எதிரிகளாக இருந்தால் கூட உண்மையை மறைக்காமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை, வெற்றி பெறக்கூடிய நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்புனார். இந்த நேரத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம நன்மையை நினச்சா நமக்கு நன்மையில் முடியும். நீங்கள் கெட்டது ஒருத்தங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சாலும் அது அப்படியே நடக்கும். எதை நினைத்தாலும் அதை அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் தான் இந்த ஒரு நேரத்துக்கு இருக்குது. அதனால தான் அந்த நேரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினாங்கன்னா எப்படியும் அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து இந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறகுல மறைச்சிக்கிட்டாராம். அடுத்த நாள் போரும் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த நட்சத்திரம் அதனுடைய பலன் இல்லாமல் போனதுனால கடைசியாக தர்மம் தான் ஜெயிச்சிச்சு, அதர்மம் தோத்துச்சு. ஆனால் இந்த போரெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் எல்லாருமே கிருஷ்ணன் கிட்ட மன்றாடி கேட்டாங்களாம், அந்த நட்சத்திரத்தை அதே இடத்துல வச்சுருங்கன்னு. ஆனால் கலியுகத்தில் இது மாதிரி பெரிய பெரிய தவறுகள் மனுஷங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே நமக்கு வர மாதிரி அருள் பாலித்தாரம் கிருஷ்ண பரமாத்மா. அதனால தான் நமக்கு வரக்கூடிய இந்த 24 நிமிஷங்கள் கரெக்டாக ஒரு நாழிகை. இந்த ஒரு நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணுமோ, ஆனால் ஒரே ஒரு விஷயம்தாங்க, கெடுதலாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசில் நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க அழிஞ்சு போகணும், அடுத்தவங்க கெட்டு போகணும், அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு எது நியாயமாக வேணுமோ, தர்மத்தின் பிரகாரம் நமக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை இந்த நேரத்தில், அது சூக்ஷ்மமான நேரத்தில் அந்த ஒரு இறை அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே அப்படியே 1 by 1 நமக்கு அப்படியே வெற்றி மேல் வெற்றி நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நமக்கு இந்த மார்கழி மாதமே தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது, அந்த பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த பிரம்ம முகூர்த்த அதிகாலை பொழுதில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தமான இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படியே நமக்கு ரெட்டிப்பான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய நேரமாக தாங்க நமக்கு நாளைக்கு வந்திருக்கு. நாளை காலை நமக்கு 5:21 மணி முதல் 5:45 மணி வரைக்கும் இருக்குது. 5:21 முதல் 5:45 மணி வரைக்கும் இருக்குது.
நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளித்து கோலம் போட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபங்கள்லாம் ஏற்றுவோம். அப்படி தீபங்கள் நீங்கள் ஏற்றி வழிபடுறப்ப இந்த 5:21 5:45 வரைக்கும் வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் கிருஷ்ண பரமாத்மாவை கிருஷ்ணர் படம் இருந்ததுன்னா அதற்கு பொட்டு வச்சு ஏதாவது ஒரு பூக்கள் வச்சு 2 துளசி இலைகள் மட்டும் இருந்தால் கூட போதும். துளசி இலைகள் பஞ்சபாத்திரத்தில் அந்த தண்ணியில் மட்டும் நீங்கள் விட்டுட்டு ஒரே ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரமே நமக்கு என்ன வேண்டி கேட்டாலும் கிடைக்கும். அதுவும் இந்த அபிஜித்தோடு சேர்ந்து வரப்போ நமக்கு அந்த 30 முக்கோடி தேவர்களும் நமக்கு பகவான் கிருஷ்ணருடைய அருளும் இந்த நேரத்துடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நல்லா ஆத்மார்த்தமாக நினச்சி வேண்டி நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள். ஒரு தீபம் ஏற்றலாம், இல்லை 2 தீபங்கள் ஏற்றலாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரே ஒரு தீபமே நமக்கு போதுங்க. ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு மனசுக்குள்ளே இந்த அபிஜித்தோட ஸ்துதி ஒன்று இருக்குது. இந்த ஸ்துதியை 3 முறை முதல்ல அந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்துதி: அபஜித ஆக மாந்து தீர அபாஜிதாம்பர நக்ஷத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவத்தாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவத்தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை நீங்கள் சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை இந்த 24 நிமிஷமும் நீங்கள் அப்படி தொடர்ந்து ஒரு யோகா பண்ணுற மாதிரி, மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அப்படி பூஜை ரூமில் உட்காந்து அமைதியாக நீங்கள் அந்த நேரமே நமக்கு அமைதியாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மனசில் வேண்டிட்டு நம்ம கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயம் அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வரத்துக்குள்ளே உங்களுக்கு முடியும். ஏன்னா வருடம் முழுவதும் நமக்கு இந்த நட்சத்திர நேரம் வருது. ஆனால் மார்கழி மாதத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தோடு வந்திருக்கிறதுனால அதனால தான் சொல்கிறோம், அடுத்த ஒரு 28 நாட்களுக்குள்ளே நமக்கு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த அந்த நேரத்தினுடைய அந்த அற்புதத்தால் கண்டிப்பாக நடக்குங்க. அப்படி 24 நிமிஷம் மனசுக்குள்ளே நெகட்டிவாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனைகளே போவேணாம். ஏன்னா என்ன நினச்சி வேண்டினாலும் மனசில் நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும். அதனால் ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட பகவான் கிருஷ்ணன் கிட்ட இந்த நேரத்தில் வேண்டுங்க. சுவாமிக்கு நிவேதனமாக உங்ககிட்ட என்ன இருக்கோ 2 கல்கண்டு இல்லாட்டி பால் இல்லை பழங்கள் ஏதாச்சும் ஒன்று உலர்த்திராட்சிகள் அப்படி ஏதாவது ஒன்று வச்சு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு, எங்களால் சுவாமி ரூமுக்குள்ளே போக முடியல, இல்லை நாங்கள் காலையில் மணி ஆயிடுச்சுமா அப்படி குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க நமக்கு இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, 5:21 நமக்கு 5:45 அந்த 24 நிமிஷங்கள் இந்த நேரத்தில் பூஜைக்கு ரூமுக்கு போகாமல் வெளியில இருந்தே நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ அது பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் அந்த நேரம் தாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். அந்த நேரத்துக்கிட்ட நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அமைதியான கைகால் முகம் மட்டும் கழுகிட்டு உட்காந்து மனசுக்குள்ளே இந்த ஸ்லோகங்கள் சொல்லாமல் மனசுக்குள்ளே வேண்டுதல்களை மட்டுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் கேளுங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் என்ன வேண்டி வரங்கள் கேட்குறோமோ அந்த விஷயம் கிடைக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதம் நிச்சயம் நமக்கு பல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். யாருமே தவறவிடாதீங்க. இந்த சக்தி கொண்ட நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் மட்டும்தாங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பகவான் கிருஷ்ணருடைய அருளால் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.